எடப்பாடி சொன்ன மாதிரி அவரோட பழைய வரலாறு தோண்டி பார்க்கும்போது ரெண்டு விஷயம் சிக்கிருக்கு மக்களே. ஒன்னு, ஜாதி வெறியால ரோட்ல பைக்ல போற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஏன் முன்னாடியே பைக்ல போறியா நீன்னு நிப்பாட்டி சராமரியா அடிச்சிருக்காரு இந்த தத்தி எடப்பாடி. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. சைக்கிள் போலீஸா இருக்கிறானே இறங்காம போறான்ற ஒரே காரணத்துக்காக இரும்பு பைப்பாலேயே அடிப்பாருங்க. போலீஸாருக்கு முன்னாடி இவ்வளவு தெனாவட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஊர்ல நீ குடியிருக்க கூடாது, இருந்தன்னா உனையும் உன் குடும்பத்தையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாருங்க. போலீஸா இருக்கிற எனக்கே இந்த நிலைமைனா அந்த ஊர்ல இருக்கிற பொது ஜனங்களை நினைச்சு பாருங்க. ரொம்ப டார்ச்சருங்க. அவன் உசுர கையில புடிச்சிருந்தா அந்த ஊர்ல தெரியறான். ரெண்டாவது போய் என்னன்னா, அதிமுகவுல சேரத்துக்கு முன்னாடி நான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்க எடப்பாடி உண்மையாவே விவசாயி கிடையாது. 1980கள்ல பங்காளி சண்டையில 3 பேரை கொலை பண்ணிட்டு சத்தியமங்கலம் காட்டுல தலைமறைவாகி அந்த கொலை வழக்குல தப்பிக்க அப்ப போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த தன்னோட தாய்மாமன் ஈரோடு முத்துசாமி காலை புடிச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்தி தப்பிச்சிருக்காரு. அப்புறம் அதிமுகல செங்கோட்டையனுக்கு இணக்கமா பழகி காலை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில பெரிய ஆள் ஆனாரு. அதுக்கப்புறம் சசிகலா காலை புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் போட்டியா பணத்தை கொடுத்து ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி இப்போ அதிமுக கட்சிக்குள்ளேயே சசிகலாவையும் எதிர்த்து செங்கோட்டையனையும் எதிர்த்து எதுக்கும் உதவாத எதிர்கட்சி தலைவரா இருக்காரு மக்களே. தட்சால் மக்களே, இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட மட்டமான வரலாறு.